ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்கலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எப்போவும் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்னது? ரீகால் இல்லையா? அதாவது நினைவூட்டல் அப்படிங்கிறது தான். ஸோ ரீகாலேஷன் எதுக்காக நம்ம பார்க்குறோம்? முன்னாடி பார்த்த விஷயங்களை திரும்பவும் ஒரு ரீகாலேஷன், அதாவது ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டோம் போது கரண்ட்டாக என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக கொண்டு வரதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறது என்னது? முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி பெர்ஃபெக்டாக நம்ம பேசலாம், அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயங்களை பாசிட்டிவாக எப்படி சொல்லலாம், நெகட்டிவாக எப்படி பேசலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கும் போது எப்படி கரெக்டாக பிரித்து சொல்லணும். அதே போல் நீங்கள் என்ன பாசிட்டிவாக இருக்கட்டும், என்ன நெகட்டிவாக இருக்கும், இல்லை கொஸ்டின் பேட்டர்னாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு யார் ரொம்ப முக்கியமான ரோல் சொல்லியிருக்கேன்? வெர்ப் ஃபார்ம் இல்லையா? V1, V2, V3, அதாவது ஆக்ஷன் வார்த்தைகள், செயல் வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ verb 1, verb 2, verb 3, நான் என்ன verb ஃபார்ம் எடுக்கிறனோ அதனுடைய V2 ஃபார்ம் என்ன, V3 ஃபார்ம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அந்த பிரிச்சு ப்ரெசென்ட்ல எப்படி, பாஸ்ட்ல எப்படி, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி அப்படின்னு பிரிச்சு செய்யும் போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த சென்டென்ஸோட கோர்வையா எழுதுறதுக்கு. ஸோ அந்த அடிப்படையில நான் உங்களுக்கு இன்னைக்கு புதுசா ஒரு வெர்ப் ஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன். அந்த வெர்ப் ஃபார்ம் வச்சு எப்படி சென்டென்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ இதுல நம்ம எக்ஸ்க்ளூசிவா பார்க்கறது நெகட்டிவ் ஃபார்ம்ஸ். ஏன்னா பாசிட்டிவ்ல நம்ம நிறைய சென்டென்சஸ் எழுதியிருக்கோம், எப்படி ஃப்ரேம் பண்ணோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவா பார்க்கறது நெகட்டிவ் சென்டென்சஸ் போது யார் வேணும்? நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் நமக்கு வெர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறவங்க வேணும் இல்லையா? ஸோ V1, V2, V3. ஸோ V1ங்கும் போது என்ன இண்டிகேட் பண்ணும்? ப்ரெசென்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் இல்லையா? ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு வச்சிருக்க வெர்ப் ஃபார்ம் என்ன அப்படின்னா லிசன் அப்படிங்கிறது தான். அதாவது லிசன் அப்படிங்கிற வார்த்தையில வந்து சில பேர் லிஸ்டன்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. டி வந்து இங்க சைலண்ட், ஓகேங்களா? ஸோ டி சைலண்ட்ங்கிறதுனால லிசன்னா என்னது? கவனிக்கிறது இல்லை கேட்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப லிசன் அப்படிங்கும் போது இங்க நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா கேளுங்கள் அப்படிங்கிறது. ஸோ லிசன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ இதுவே V2 and V3, அதாவது V2ங்கிறது விச் இண்டிகேட்ஸ் பாஸ்ட், V3ங்கிறது விச் இண்டிகேட்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா? ஸோ இது ரெண்டையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா லிசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிசன்ட் அப்படிங்கும் போது முடிஞ்சிருச்சு, பாஸ்ட் இல்லையா? இடி சேர்ந்து வந்திருக்கு. அப்போ லிசன்ட் அப்படிங்கும் போது என்ன சொல்லுவாங்க? கேட்டேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ கேளுங்கள் அப்படிங்கிறது விச் இஸ் ஆன் ப்ரெசன்ட். லிசன் த மியூசிக் அப்படின்னா கேளுங்க. ஸோ ஐ லிசன்ட் அப்படின்னும் போது என்னன்னா நான் கேட்டேன், ஐ லிசன்ட், நான் கேட்டேன் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். லிசன்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம வெர்ப் ஃபார்ம் என்ன சொல்லியிருக்கோம்? V1, V2, V3. ஸோ 3 விதமா பிரிச்சாச்சு. அதுக்கு என்ன தமிழ் மீனிங்ன்றதை பார்த்தாச்சு. இதை எப்படி சென்டென்ஸ்ல ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை சென்டென்ஸ்ல ஃப்ரேம் பண்றதுக்கு நமக்கு யார் வேணும்? சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க வேணும் இல்லையா? ஸோ நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ன்ற ரோல்ல யாரெல்லாம் இருக்காங்க? ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே. ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கறது பாஸ்ட் பர்ஃபெக்ட். அவங்களுடைய ரூல் பிரகாரம் அவங்க நம்ம யாருக்கு கொடுக்குறாங்க? ஏபி அப்படிங்கிறவரை கொடுக்குறாரு. ஸோ ஏபி விச் இஸ் ப்ரொவைட் என்னது? ஹேட் இல்லையா? ஏவிங்கிறது என்ன கொடுக்குது? ஹேடுங்கிறத கொடுக்குது. அப்போ நெகட்டிவ் ஃபார்முங்கிறதுனால நாட்டுங்கிறத நம்ம எடுத்தாகணும். இல்லை, பண்ணலை, செய்யவில்லை அப்படிங்கிறது நெகட்டிவ் ஃபார்ம். அப்போ நாட். அண்ட் தென் ஆஸ் பர் ரூல் நம்ம என்ன எடுக்கிறோம்? அதாவது பிபி, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது என்ன? இதை இண்டிகேட் பண்ணும். வெர்ப் ஃபார்ம் உடைய தேர்ட் V3-யை இண்டிகேட் பண்ணும். அப்போ நம்மளோட ரூல் என்ன? ஒரு சப்ஜெக்ட், ஏபி ஆக்சிலரி வெர்ப் ஹேட், அண்ட் நெகட்டிவ் ஃபார்ம் நாட், அண்ட் V3 பிபி இருக்கு. ஸோ இப்போ இதை வச்சுட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவோம். ஷீ, ஃபர்ஸ்ட் நான் பாசிட்டிவ்ல எழுதி காட்டுறேன். ஷீ ஹேட், V3 ஃபார்ம் இல்லையா? பாசிட்டிவ்ல எழுதுறது வந்து சென்டென்ஸ் கம்ஸ் இன்டு பாசிட்டிவ். ஷீ ஹேட் V3ன்னும் போது லிசன். ஷீ ஹேட் லிசன்ட் a music. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? அவ வந்து இசையை கேட்டா அப்படிங்கிற அர்த்தம் இல்லையா? அவள் இசையை கேட்டாள் அப்படிங்கிற மாதிரி. இதே வந்து நெகட்டிவ்ல நான் எழுதுறேன், நெகட்டிவ் ஃபார்ம். she hadn't, அதாவது she had not listened a music. அப்ப என்ன வரும்? she அப்படிங்கும் போது which indicates அவள் இல்லையா? அவள் என்ன பண்ணல? எதை கேட்கல? மியூசிக்கை கேட்கல. அவள்
இசையை இசையை என்ன பண்ணல அவங்க? லிசன் பண்ணல. லிசன் பண்ணலன்னா என்ன? லிசன்ட் அப்படின்னா கேட்டேன், இங்க நாட் சொல்றோம். அப்ப இசையை என்ன வரணும்? கேட்கவில்லை. ஏன்னா அங்க நாட் யூஸ் பண்ணிருக்கிறதால இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பா என்ன பண்ணணும்? டினோட் பண்ணணும், அதாவது நம்ம குறிக்கணும் அப்படிங்கிறதா. அவள் இசையை கேட்கவில்லை. அப்ப she hadn't listened a music. ஸோ இது வந்து listened அப்படின்னு சொல்லாதீங்க, அழுத்தமா listened அப்படின்னு சொல்லாதீங்க. ரொம்ப அழகா ஸ்டைலிஷா லிசன் அப்படிங்கிறது சொல்லுங்க. அதாவது அந்த எல்லுங்கிறது ரொம்ப சாஃப்டா வரும்போது உங்களுக்கு அந்த பேசும்போது நல்லா இருக்கும். ஈவன் நம்ம நிறைய சாங்ல கூட கேட்டிருப்போம், டு லிசன் அ மியூசிக் அண்ட் எவ்ரிபடி லிசன் அப்படி மாதிரி வரும். அந்த லிசன் அப்படிங்கிறது எஸ் சவுண்ட், இஸ் சவுண்ட்ல தான் வரணும். வைப்ரண்டா ஜியோட சவுண்ட் அங்க வரக்கூடாது. ஸோ அப்போ அவள் she hadn't listened a music. இந்த லிசன்ங்கிறத நீங்க வேற எப்படி வேணா சொல்லலாம். he hadn't listened the lesson, he hadn't listened my speak. ஸோ நான் பேசுறத கேட்கல, நான் சொல்ற பாடத்தை கேட்கல, அந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள், நிறைய அர்த்தங்கள் நீங்க லிசன்ட் அப்படிங்கிறத யூட்டிலைஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ இந்த லிசனுங்கிறது வந்து நம்ம டெய்லியுமே நம்ம பேசக்கூடியதுல நான் எழுதக்கூடியதுல கண்டிப்பா தேவை இருக்கும். ஸோ இந்த லிசனுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இன்னைக்கான 5 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸ் அடுத்த ஒர்க் ஃபார்மோட மீட் பண்றேன். தேங்க்யூ.